Hello aspirants, welcome to the session. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் லெவல் questions. இது எல்லா பேங்கிங் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டாபிக்கும் ரொம்ப கிளாரிட்டியா பார்க்க போறோம், சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு க்ளோஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன டாப்பிக்காக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க டைரக்ஷனை ஜஸ்ட் டேக் அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த வேர்டோடைய ஆப்போசிட் கேட்டிருக்கலாம், இல்லாட்டி அதோட மீனிங் கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் நம்மளுக்கு இருக்கும். அது அந்த டைம் நம்மளுக்கு எப்படி ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல் வேற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸாம்ல திருப்பி அது கிடைக்காது. அதனால தான் அந்த டைரக்ஷன்றதை எப்பவுமே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்ல டைம் இருக்கும், பட் ஸ்டில் இங்கிலீஷ் பேப்பருக்கு ரொம்ப காம்போசிட்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்ல. ஜஸ்ட் ஹேவ் அ குவிக் கிளான்ஸ். ஓகே, எப்பவுமே டைரக்ஷன்ஸை ரீட் பண்றதுல பழகிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து க்ளோஸ் டெஸ்ட் இருக்குன்னா முக்கால்வாசி க்ளோஸ் டெஸ்ட்டை ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க ஃபுல்லா. இஃப் சப்போஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதே அந்த ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த வேர்டே வந்து நமக்கு இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ற மாதிரி சம்டைம்ஸ் வரும். ஸோ அதனால வந்து ஒரு சும்மா ஒரு ரீட் பண்ணீங்கன்னா என்ன அது சொல்ல வருது, அதுக்கு நீங்க டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஆன் பண்ணி அதை ரீட் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஸ்பீடை இன்னும் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணி, ஓ இவ்வளோ நேரம் நான் எடுக்கிறேன்னா ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ண, ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்சம் நான் கம்மிப்படுத்திக்கலாம், அப்படி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் டெஸ்ட் ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐ வில் நாட் ரீட் த ஃபுல் பேராகிராஃப். இங்கே வந்து ஒரு விஷயத்தையும் தான் நம்ம அப்படியே சால்வ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ கிராமட்டிக்கல் நாலேஜும் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம ஆப்வியஸாக இந்த தனா அது பக்கத்தில் என்ன வரும் அப்படி கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் த டென்ஸ் தட் இஸ் யூஸ்ட் இன் த பேராகிராஃப் ஆர் த டோன் தட் இஸ் ஸ்போக்கன், என்ன டோனில் பேசியிருக்காங்க, எப்படி ரொம்ப சர்க்காஸ்டிக்கா இருக்கா இல்லைன்னா நார்மலா பேசியிருக்காங்களா, எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு, சரியா? ஓகே, த ஃபுல் ரிப்போர்ட் ஆஃப் NSO, ஓகே, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் சர்வே ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் சோஷியல் கன்சப்ஷன் ஆன் எஜுகேஷன் இன் இந்தியா ஃபார் July 2017 and June 2018 highlights the poor state of computer and internet access in several states. Okay, so நார்மலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ த அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று த பக்கத்துல ஒரு நவுன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய க்ளூ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா த சம்திங் ஆர் கிளாரிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ளூரல் நவுன் இருக்கு. அமாங் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டா as well அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ எக்கனாமிக் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் த டிஜிட்டல் சாசம், ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து இதை ரவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். அதாவது வந்து ஒரு பிரேக் இருக்கும், ஓகே, ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க ரவீன்னா. ஸோ அதுவும் இதோட சினினம் தான் சொல்றாங்க. தட் செப்பரேட்ஸ் த ப்ரிவிலேஜ்னா என்னது, ஒரு பர்டிகுலர் ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள்னா ஒரு சில விஷயம் அவங்களுக்கு இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரிவிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ரம் த டிப்ரைவ்ட் ரிமைன்ஸ். வாட் இஸ் டிப்ரைவ்ட் இஸ் சம்திங் வேர் உங்ககிட்ட வந்து பறிக்கிற ஒரு விஷயத்த டிப்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்ல கவர் பண்ணிக்க முடியலன்னா கோ வித் another சென்டென்ஸ் ஆல்சோ. நம்ம ஒன்று சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை நீங்க சுருக்கிக்க கூடாது, சரியா? சில டைம்ஸ் 2 பிளாங்க் ஒரே சென்டென்ஸ்ல கூட இருக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், நான் இப்படிதான் அப்ரோச் பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது. புரியலன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டா கூட நம்ம படிச்சுக்கலாம், சரியா? ஸோ ரிமைன்ஸ் டேஷ் இயர்ஸ். ஓகே, இங்க வந்து டேஷ் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் another clue. After the broadband policy of 2004 and its effects are painfully evident during the pandemic as students. So இது போயிட்டே இருக்கு. To log on a online class. So இங்கேயும் வந்து you have a blank. Okay, so இப்போ 3 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இங்க வந்து noun வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். Okay, so இங்க வந்து similarities, disparities. So what is disparities ன்னு பார்த்தீங்கன்னா the differences. Okay, so ஒருத்தருக்கு இருக்கிற differences நம்ம disparities அப்படின்னு சொல்லுவோம். Okay, அண்ட் டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நடுவில் இருக்க இடையூறுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஃபார்மிட்டிஸ்னா இம்பர்ஃபெக்ஷனா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம், பர்ஃபெக்டா இல்லாம
இம்பர்ஃபெக்டா இருக்கிறத நம்ம சொல்லலாம். அண்ட் ஈக்குவாலிட்டிஸ். இப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ளூரல் தான் தேவை அப்படின்ட்டு ஆறுன்றதை வச்சு கண்டுபிடிச்சோம். இங்க சிமிலாரிட்டிஸ் இருக்கு, டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டா அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்டா இருக்க ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன ஆன்சர் வரும்? செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இங்க கரெக்டா உட்காரும். ஓகே, அது ஓகே. ஸோ இங்க டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ க்ளூ. அண்ட் ஒன் மோர் க்ளூ இஸ் இங்க ஆர். சப்போஸ் சிங்குலரா ஏதாச்சும் கீழே நவுன் இருக்குன்னா அதை நீங்க தூக்கிடணும். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிளஸ் கூட சம்டைம்ஸ் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். யுனைடெட் இருக்கு, இன்டென்சிஃபைட், அன்பிரிட்ஜ்ட், ரிலேட்டட் அண்ட் வர்ஸ். இதுல அன்பிரிட்ஜ்ட் மட்டும் தான் நமக்கு தெரியாம இருக்கும். ஓகே, ஒரு விஷயம் வந்து பிரிட்ஜ்னா என்னது, கட்டி இருப்பாங்கல்ல, இது இல்லாம இருக்கிறத நம்ம சொல்றோம். ஸோ ஒரு கட் இருக்கும், இல்ல ஷார்ட்டா இருக்க ஒரு விஷயத்த, அந்த மாதிரி எல்லாமே நம்ம அன்பிரிட்ஜ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன தேவைப்படுது? ஓகே, the privilege from the deprived remains dash. ஸோ டிப்ரைவ்ட் இஸ் பறிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவிட்டி தானே. அப்போ இங்க பாருங்க, ஃபார் இயர்ஸ்க்கு வந்து இன்டென்சிஃபைட்னா இந்த டெப்த், அதோடைய ஆழம் நம்ம சொல்றோம். இன்டென்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்க வந்து நம்ம எதை சொல்ல முடியும்? அன்பிரிட்ஜ்ட் இயர்ஸ். சரியா? ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? அன்பிரிட்ஜ்ட் இயர்ஸ். ஓகே, சரி. ஸோ அங்கேயும் நம்ம போட்டாச்சு. இயர்ஸ் ஆஃப்டர் த ப்ராட்பேண்ட் பாலிசி ஆஃப் 2004 அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆர் பெயின்ஃபுல்லி எவிடென்ட் டியூரிங் த பேண்டமிக் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் டு லாக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ நம்ம தேட வேண்டியது என்னது? ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைட், ஆஸ்பயர், குவாரல், ஸ்ட்ரகிள் அண்ட் குவாலிஃபை. ஸோ வாட் இஸ் குவாரல் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிஸ்அக்ரிமெண்ட்டை தான் நம்ம குவாரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல என்னன்னு சொல்ல வராங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாரல் டு லாக் ஆன் ஆன்லைன் கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஓகே, அதை வந்து அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு. சரியா? ஸோ என்ன வேர்டு வரும்னு பாருங்க. நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போய் போட்டுற முடியாது. இது வந்து டிஸ்அக்ரி பண்றாங்க. ஆனா அது எப்படி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணணும்ட்டு ஸ்ட்ரகிள் பண்றது தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரியா? ஆஸ்பயர்னா தட் இஸ் வாட் எவர் யூ விஷ். ஓகே, அதை வந்து ஆஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிச்சதுனால நம்மளால 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது. அடுத்தது பார்க்கலாம். While some poorly connected states may have improved since the survey period, the gaps are so thick. Okay, so அபட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றத stark அப்படின்னு சொல்லுவாங்க. That any development could only be modest. சரியா? Only in Delhi, Himachal Pradesh and Kerala did the survey. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த டூ ஃபார்ம்ஸ்ல இருக்கு, இன்னொன்று டிட்னு பாஸ்ட்ல இருக்கு. எது வந்தாலும் பக்கத்துல வர வேர்ப் வந்து பேஸ் ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க வந்து ஒரு பேஸ் ஃபார்ம்ல தான் நமக்கு இங்க வரணும். ஓகேயா? Okay, so let's continue reading. So dash internet access exceeding 50% of urban and rural household taken together, while Punjab, Haryana, Uttarakhand வந்து 40% இருக்கு, exceeded 40%. Okay, unimpressive numbers still. சரியா? அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே பேஸ்ல தான் இருக்கு. பட் ஃபைண்டுக்கு வந்து இங்க ஃபவுண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஃபவுண்டட்னு கூட ஒன்று இருக்கு. சரியா? ஸோ இங்க வந்து பேஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட். வாட் இஸ் காஸ்ட்? ஓகே, ஸோ ஷீ புட் ஃபோர்த் அ ஸ்மைல் பிஃபோர் மீ அப்படின்னும் பொழுது ஷி காஸ்டட் அ ஸ்மைல் பிஃபோர் மீன்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்துக்கு காஸ்ட், புட் ஃபோர்த் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து என்ன சொல்லலாம் நம்ம? த சர்வே டிட் த சர்வே find internet access exceeding 50% for unurban and rural households. So option 2 will be your answer. Next question போலாம். Okay, so next question நம்ம எங்க வரையும் இதை முடிச்சிருக்கோம்? ஸ்டில் வரைக்கும் முடிச்சாச்சு. லார்ஜ் ஸ்டேட்ஸ்ல உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் கர்நாடகா அட் ஆக்சஸ் பிலோ 20% ஆக்சஸ் தான் இருந்திருக்கு. அந்த ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி சொல்றாங்க. இன் டுடேஸ் மில்யூ. ஓகேயா? ஸோ இதை வந்துட்டு கான்டெக்ஸ்ட், ஓகே, இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்ட் ஆர் இப்போ இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் இது படி நம்ம சொல்லணும்னா நெட் ஆக்சஸ் இஸ். ஸோ இங்கே வந்து ஒரு V3 இருக்கலாம், இல்லை V4 இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அட்ஜெக்டிவா கூட இருக்கலாம். கன்சிடரிங் தட் ஈவன் வேர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் அண்ட் லேப்டாப்ஸ் ஆர் அவைலபிள், சம் ஸ்டேட்ஸ் ப்ரொவைட் தெம் அண்டர் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தே cannot be meaningfully used in its absence. ஸோ அதை வந்து சில பேர் வந்து ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்ல கூட
குடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி இங்க குடுத்துருக்காங்க. இங்க என்ன வருது? இந்த மாரி ஃபார்ம்ஸ் இருக்குன்றேன். கீழ கிரிட்டிக்கல், சட்டரிக்கல். ஸோ இது வந்து ஒரு மாரி சர்காஸ்டிக்கா வந்து கிண்டல் பண்ணிட்டே பேசுவாங்கல்ல, அததான் சட்டரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சாபட்டிக்கல் அப்படின்னு சொன்னா வந்து சில பிரேக்ஸ் ஆர் சேஞ்சஸ் கொண்டு வரீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். வேவிங் ஆர் இன்சிடென்டலா இருக்கு அப்படின்றாங்க. இங்க வந்து இந்த மாதிரி நெட் ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ கிரிட்டிக்கல் கன்சிடரிங் தட் ஈவன் வேர் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே. ஸோ இங்க வந்து இந்த ஆப்ஷன் தான் நமக்கு வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாராஜம்பிள்ஸ். ஓகே. சரி. ஸோ பாராஜம்பிள்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். மெயின்ஸா இருந்தாலும் ப்ரிலிம்ஸா இருந்தாலும் நமக்கு வந்து பாராஜம்பிள்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரி பேஸ்டா இருக்கும், இல்லை இன்டைரக்டா இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்டைரக்டா வச்சு பிஓ எக்ஸாம்ஸ்ல கூட நம்மளுக்கு பாராஜம்பிள்ஸ் கேட்கலாம். பட் ஒரு சில க்ளூஸ்ன்றது மாறவே மாறாதுல்ல. இப்போ ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்வென்ஸ்டா வரும். இப்போ இந்த விஷயம் நடந்த பிறகு தானே இது நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா வந்து இன்டைரக்டா இருக்கும்போது என்ன க்ளூஸ் இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அந்த விஷயத்தை ரிலேட் பண்ண அதே வார்த்தை அடுத்த லைன்லயும் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ நீங்க வந்து காமனா இருக்க வேர்ட்ஸை கூட நீங்க எடுக்கலாம். ஆனா சில டைம்ஸ் வந்து வேற ஒரு சென்டென்ஸ் வந்த பிறகு அந்த லைன் வர மாதிரி இருக்கும். ஆனா கான்சென்ட்ரேட் பண்ணி வாசிங்க. இந்த வேர்ட் அதுக்கப்புறம் திஸ் அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்றாங்களா, அப்போ திஸ் சம்திங்னு சொல்லும்போது, திஸ் ப்ரோக்ராம்னு சொல்லும்போது அதை பத்தி முன்னாடி பேசி இருக்கணும். சரியா? ஒரு பர்சனுடைய பேரை நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கப்புறமா ப்ரொனவுன்ஸ் வரலாம். ஹிஸ்ன்னு சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி வந்து ப்ளூரலா தான் பேசுறாங்கன்னா அதுக்கேத்த வேர்ப் இருக்கா, அந்த மாதிரி கூட நீங்க கனெக்ட் பண்ணி போட முடியும். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே. Lennox wrote a treatise on tuberculosis. What is treatise is essay எழுதுறாங்க on tuberculosis, a classic in its time and provided the instrument for generations of physicians to make better diagnosis. So என்னன்ட்டு ஐடென்டிஃபை பண்றது தான் டயக்னைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து he has wrote a essay. சரியா? இதை பத்தி டிபி பத்தி, டியூபர்குலோசிஸ் பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ இங்க வந்து அடுத்தது படிக்கலாம். திஸ் கேன் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன்னா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. Okay, but in the West, especially in US, things have gone too far to the other side that people seem to have forgotten how to listen to their patient story on the bedside and how to osculate. Okay, ஆஸ்குலேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹவு டு எக்ஸாமின். அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களுடைய ஹார்ட் பீட்ஸ், லங்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் பண்ணுவாங்க அவங்க பெட் சைடில் உட்காந்து. ஓகே, நம்மளுக்கு செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதையே வந்துட்டு அவங்க மறந்துட்டாங்க. ஹவு டு லிசன் டு தேர் பேரண்ட்ஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஸ்ட் சைட்ல எஸ்பெஷலி இன் யூஎஸ்ல திங்ஸ் ஹவ் கான் டு ஃபார்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் விஷயத்த எடுத்துக்கணும். forgotten சொல்லியிருக்காங்க. Okay, so unfortunately in the present day high-tech medical world, the great specialists and the divine interventionist seem to have almost forgotten the stethoscope. So stethoscope போட்டு பண்ணணுன்றதையே மறந்துட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து they have forgotten, அங்கேயும் they have forgotten. Okay. Okay, so almost forgotten note பண்ணிக்கோங்க. While this is a sad commentary. So இந்த commentary-ன்னு பேசும்பொழுது அவங்க எதை commentary-ன்னு சொல்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். On our present state, thinkers have come out to re-emphasize. திருப்பி அதை emphasize பண்ணணும். The importance of bedside medicines. So இதே விஷயத்தை பத்தி ஆல்ரெடி எங்க பேசினாங்க? bedside பத்தி கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து okay, so have gone too far other side and forgotten how to listen to the patients. இங்க இருக்கு பாருங்களேன், on the bedside and how to examine. அதான் ஹாஸ்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரே வேர்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரீட் பண்ணிக்கலாம். தே ரிலை ஒன்லி ஆன் த லேட்டஸ்ட் ஸ்கேனர்ஸ் அண்ட் ஸ்கோப்ஸ் டு மேக் தேர் டயக்னோசிஸ். அப்போ அவங்க வந்து இது மாதிரி கேட்காம ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோ இல்லை ஸ்கேன் பண்றதோ அப்புறம் அதோடைய ஸ்கோப் என்னன்றதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா டயக்னைஸே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அது ரிலை பண்ணியிருக்குது. அப்போ
அவங்க இந்த பெட்சைட் விஷயத்தை பத்தி அவங்க வந்து பார்க்கல. ஆல்மோஸ்ட் forgotten the stethoscope. They rely only on the latest scanners ன்னு சொல்லலாம். வேர் C and E ன்ட்டு சொல்லலாம், பேர் பண்ணலாம். அடுத்தது எடுத்துக்கோங்க, இங்க பெட்சைட் மெடிசன் பத்தி இங்க பேசியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெஸ்ட் எஸ்பெஷலி இன் யூஎஸ்ஏன்னு பத்தி பேசியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இன் யூஎஸ்ஏன்னு இந்த ஒரு இடத்த பத்தி பேசியிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இதை சொல்ல முடியுமா இல்ல அதுக்கு பின்னாடி சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். While this is a sad commentary, which is a sad commentary? இந்த பிளேஸ்ல தே ஹேவ் forgotten something. எப்படி வந்து பேஷண்டோட ஸ்டோரிக்கு லிசன் பண்ணுன்றதையே மறந்துட்டாங்க அப்படின்றது பேசினது வந்து இட் இஸ் அ sad commentary. அப்போ நமக்கு என்ன வரும், பி, அதுக்கப்புறம் நமக்கு டி வரும். சரியா? ஓகே. ஸோ present state thinkers have come out to re-emphasize the importance of bedside medicine. Okay, so இப்போ வந்து A வந்து நம்மளுக்கு first sentence ன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், E வருது. They rely only on the latest scanners and scopes to make their diagnosis. In the West, especially in US, things have gone too far to other side that people seem to have forgotten how to listen to their parents' story on bedside and how to hospiculate. While this is a sad commentary on our present state, thinkers have come out to emphasize the importance of bedside medicines. அப்போ இங்க B, அதுக்கப்புறம் நமக்கு D வரும். So this is the exact sequence. Okay? Okay, so இப்போ வந்து questions பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, நமக்கு ஏ. ஓகேயா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எது, நமக்கு இ. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் டி. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சி. அடுத்தது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் பி. ஓகே, சரியா? அடுத்த கொஸ்டின் போடலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ABC இருக்கு. Each starter is a group of first few words of the sentence which on proper completion is supposed to convey the same meaning of the original statement. So இப்போ நம்ம பார்க்க போறது என்னது, ஸ்டார்டர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்டர்ஸ் நீங்க வந்து போடுறீங்கன்னா இங்க 3 விஷயம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 3 விஷயத்தை நீங்க கொண்டு போறீங்கன்னா இங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து மீனிங் மாறக்கூடாது. ஓகே, அவங்க சொல்ற மீனிங் வந்து போகக்கூடாது. அது எப்படி இருக்கோ அதே விஷயத்த நம்ம திருப்பி ரீஃப்ரேம் பண்ணி இந்த ஸ்டார்டரை வச்சு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். எதுவும் மாத்தி வருதுன்னா தயவு செய்து அதை அந்த ஆப்ஷனை வந்து நீங்க எடுத்துருங்க. ஓகேயா? ஸோ அது வந்து ஆன்சரா வராது. ஓகே, சரி. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த topic. Okay, so he was occupied with important matters. He had no leisure to see visitors. So leisure is what? ஒரு லீஷர் டைம் இல்ல, ஃப்ரீ டைம் இல்ல டு சி த விசிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஆக்குபைடா இருந்திருக்காரு. ஸோ இது ஆக்குபைடா இருந்ததுனால லீஷர் டைம் இல்ல விசிட்டர்ஸ் பார்க்க. ஸோ நோ லீஷர் டு சி விசிட்டர்ஸ் நம்ம ஆரம்பிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஹி வாஸ் ஆக்குபைட், அவர் ஆக்குபைடா இருந்ததுனால அவருக்கு வந்து நோ லீஷர் டைம். ஸோ ஹி ஹேட் நோ லீஷர் டைம், அவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அடுத்தது being occupied. So being occupied is what? அவர் ஆல்ரெடி ஆக்குபை ஆயிருந்தாரு with important matters. He had no leisure time to see the visitors. இப்போ வந்து பி ஆப்ஷன் தனியா இருக்கா, ஏ கூட இருக்கு. பட் பி கண்டிப்பா வருதுன்னா இதுதான் நமக்கு வரும் தெரியும். ஏன்னா ஏ கன்ஃபார்மா வரல. பட் ஸ்டில் லெட்ஸ் செக் வித் சி ஆல்சோ. ஆக்குபைங் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். ஸோ ஆக்குபைங் சொல்ல முடியாது, ஹி வாஸ் ஆக்குபைடு. அவர் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்க்கு வந்து அந்த இதுல பிஸியா இருந்ததுனால அவருக்கு லீஷர் டைம் இல்லை விசிட்டர்ஸ் பார்க்கன்னு சொல்றாங்க. சி ஆப்ஷன் வில் ஆல்சோ நாட் ஃபாலோ. எக்ஸாம்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பி தான் கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா அதுதான் ஆன்சர்னு போட்டுட்டு போயிருங்க. நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தா நம்ம செக் பண்ணணும்ன்ற இதுவே இருக்காது, கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும். Okay, they saw the uselessness of violence. They changed their policy. அப்போ uselessness of violence பார்த்ததுனால they changed their policy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Seeing the uselessness. So seeing the uselessness of violence, they changed the policy, which is possible. Okay, so changing their policy, uselessness பார்த்ததுனால தான் they have changed the policy. Changing their policy saw the uselessness எதுவும் நம்ம சொல்ல முடியாது.
see the uselessness ன்னு சொல்ல முடியாது. இங்க வந்து நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, they saw the uselessness. ஓகே, saw the uselessness of violence. அப்போதான் வந்து அவங்க பாலிசியை மாத்திருக்காங்க. see the uselessness ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, on seeing the uselessness ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுவும் நமக்கு வராது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இன்னும் டஃப்பாக கூட இந்த விஷயத்த கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் போட்டு பாருங்க. நீங்கள் போட்டு போட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு இன்னும் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் கூட எப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ ஏஷியன் சரியா, ஸோ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அட் ரீஜனல் லெவல் எக்ஸப்ட் த யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் எதுக்கு, எக்கனாமிக் கோஆப்ரேஷன் பத்தி ரீஜனல் லெவல்குள்ள யூரோப்பியன் யூனியனை தவிர்த்து. நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டா தான் கீழே நம்ம போட முடியும். ஓகே, he has ensured peace and stability in region along with the form of peaceful resolutions of differences. ஓகே, ஸோ இங்கே ஏ ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, no matter the successful example. no matter அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணி இங்க எதுவும் சொல்லலையே. no matter what, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ திஸ் cannot be the answer. ஓகே, with the exception. ஸோ ஏவை எலிமினேட் பண்ணாலே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் போயிருச்சா. ஓகே, ஸோ வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். ஸோ யூரோப்பியன் யூனியன் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஏஷியன் இஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள்ன்ட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஆல்சோ வில் நாட் கம். ஓகே, ஸோ இதை படிச்சு பார்க்கலாம். ensuring peace and stability. ensuring peace and stability, இங்க இட்டுன்னு சொல்லியிருக்கிறது வந்து ஏஷியன் பத்தி தானே, அதுதானே வந்து ensured peace and stability in region. so Asian is the most successful example of economic cooperation at regional level except European Union நம்ம சொல்ல முடியும். சரியா, ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா நம்ம சொன்ன பிறகு கூட ஏஷியன் வந்து எக்ஸாம்பிளா இருந்திருக்கு, வேற யூரோப்பியன் யூனியன் வந்து எக்ஸெப்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் will follow. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் will be your answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so GST வந்து has made India one single unified market ஆக்கியிருக்கு, which has simplified the taxation regime. taxation இதை வந்து simplify பண்ணியிருக்காங்க and facilitated ease of doing business. so business-யும் வந்து they have facilitated. this is expected to foster. so what is foster is to encourage. okay, encourage entrepreneurial spirit in the country. so ஒரு entrepreneur business பண்ற மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை வந்து கண்ட்ரிக்குள்ள கொண்டு வரதுக்காக விஷயத்தை என்கரேஜ் பண்ணிருக்கு இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வென் சீன் இன் ஆண்டர்பிரினல் ஸ்பிரிட் நம்ம சொல்ல முடியாது. வென் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், டு ரெஃபர் அ டைம். ஸோ இங்கே எதுவுமே அதை பற்றி நமக்கு பேசலை. ஓகே, ஸோ ஏ ஆப்ஷன் வராது. ஹேட் த டாக்ஸேஷன் ரெஜிமா, பிகாஸ் ஆஃப் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹேட் த டாக்ஸேஷன் ரெஜிம்னு நம்ம எதுவும் ஆரம்பிக்க முடியாது. ஓகே, by simplifying the taxation regime and facilitated by simplifying the taxation regime, the GST has made India one single unified market. Okay, and also by facilitating ease of doing business. Okay, this is expected to foster entrepreneurial spirit in the country where only C will come. so இங்க எங்க இருக்கு, option 2 will be your answer. so ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. இந்த விஷயத்துல நம்மளுக்கு ரொம்ப ட்விஸ்ட் இருக்க தான் செய்யும். so practice பண்ணீங்கன்னா எந்த சென்டென்ஸ்ல நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும், படிச்சு படிச்சு பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். சரியா, okay, so Lenskart plans to set up 8 to 10 satellite manufacturing units in the country. so it will bring down the time of delivery of spectacles. சரியா, so Lenskart வந்து சொல்லியிருக்காங்க. so spectacles பத்தி இங்க பேசியிருக்காங்க. சரியா, என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. by setting up 8 to 10 satellite manufacturing units in the country, it will bring down the time of delivery of spectacles. okay, so இது வந்து possible. to bring down the time of delivery of spectacles, Lenskart plans to set up 8 to 10 satellite manufacturing units in the country. this is also possible. so மூணுமே வெச்சும் இருக்கா. okay, so delivery of spectacles, delivery of spectacles in பேசல, the time of delivery. okay, it will bring down the time of delivery of spectacles. so இப்படி வந்து ஒரு sentence நம்மளால ஆரம்பிக்க முடியாது. okay, so only A and B. so it is sorry,
So only A and B. So option 5 சரியா? So A and B தான் நம்மளோட answer. Okay, next question போலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே கொஷின்ஸ்லேருந்து போங்க கொஷின்ஸ்லேருந்து போகும்பொழுது சில காம்ப்ரிஹென்ஷன் நம்மளுக்கு மெயின்ஸ் லெவலாக இருந்தாலும் 2 கொடுத்துருப்பாங்களே எது ஈஸியஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு பிக் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் ரீட் பண்ணும் போதே தெரியும் இல்லை கொஷினை ரீட் பண்ணும் பொழுதே ஆன்சர் பண்ண முடியுமா அதோடைய என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க அந்த பேராகிராஃப்ஸை வச்சு கூட நம்மளால சொல்ல முடியும் நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி எக்ஸாமில் இருக்காதுல்ல ஸோ பக்கத்துலேயே நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் okay so according to the passage who is the first petitioner in India யார் first petition போட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க பேரு தானே இருக்கு ஸோ மேல நம்ம தேடி பார்க்கலாம் okay the lasting legacy of Kesavandana Bharati who died on Sunday is the case that bears his name on the first petitioner as the first petitioner so இவர் தான் வந்து first petitioner so இது வந்து legacy is what inheritance பத்தி பேசுறத நம்ம லீகசின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ அப்போ நமக்கு அந்த பேர் எங்க இருக்கு தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஓகே ஸோ இப்போ லீகசி அப்படின்னா என்ன சொன்னேன் இன்னெரிட்டன்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னேன் ஓகேயா ஸோ அது கடைசியில வந்து யாருக்கு போவோம் இன்னெரிட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது இங்க வந்து நம்மளுக்கு என்ன மீனிங் கேட்டிருக்காங்க க்ளோசஸ்ட் அப்போ farthestன்னு கேட்டா farthestன்னு கேட்கும்போது it is antonym closestனா they are asking for synonym சரியா அப்போ third option will be your answer next question போலாம் opposite meaning of the word doctrine so doctrine என்னது ஒரு பிலீஃப் இருக்கும்ல அதை தான் வந்து டாக்டர்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க நம்புற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அதை டாக்மா பிலீஃப் ஆர் ரியாலிட்டி சொல்ல மாட்டோம் ரியாலிட்டி இஸ் வாட் ஹேப்பன்ஸ் பட் பிலீஃப் இஸ் வாட் வி ஹேவ் ஓகேயா ஸோ கன்விக்ஷன் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட் கேட்கும் போது ரியாலிட்டி வில் பி யுவர் ஆன்சர் ஓகேயா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க okay we are doing paragraph right okay இதுல வந்து நம்மளுக்கு fillers ஒரு இடம் இருக்கு okay so let's read it okay so critics have argued that the basic structure doctrine upsets the balance of powers in favors of the Supreme Court over Parliament and hence can hurt democratic principles but the button வருதுன்னா என்னது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும் but the dash of the doctrine is not to freeze the constitution in time but to remind the legislature and executive that changes made to it must not violate the spirit of founding document of republic which is that all citizens are equal and the freedoms can be காம்ப்ரமைஸ்ட் ஸோ இங்கே வந்து அவங்களுடைய சிட்டிசன்ஸ் வந்து ஈக்குவலாக இருப்பாங்க அவங்களோட ஃப்ரீடம்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேயா ஓகே ஸோ இங்கே வந்து த இருக்கு அது பக்கத்தில் நமக்கு ஒரு நவுன் வரும் ஓகே ஸோ பட் த டேஷ் ஆஃப் த டாக்ட்ரின் ஓகே இன்டென்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு எய்ம் பற்றி பேசுகிறோன்னா இன்டென்ட் சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் ஓகே ஸோ எவிட் அப்படின்னா ஈகராக இருக்கிற ஒரு விஷயத்தையோ இல்லாட்டி டெடிக்கேட்டடாக இருக்கிறத கூட நம்ம அப்படி சொல்லலாம் டெடிக்கேஷன் ஓகே ஸோ வாட் இஸ் எக்ஸைட் இஸ் த்ரில்லிங்காக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ இங்கே வந்து நமக்கு எது வந்து கரெக்டான ஆப்ஷனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் த எய்ம் சொல்ல மாட்டோம் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வராது ஓகே இங்கே டாக்டரின் பற்றி பேசியிருக்காங்க ஓகே டெடிக்கேஷன் த்ரில் ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் வில் பி த ஆன்சர் ஸோ பட் த அவிட் ஆஃப் த டாக்டரின் இஸ் நாட் டு ஃப்ரீஸ் த கான்ஸ்டியூஷன் டெடிக்கேஷன் எதுக்கு இருக்கு நாட் டு ஃப்ரீஸ் த கான்ஸ்டியூஷன் டைம் பட் டு ரிமைண்ட் த லெஜிஸ்லேட்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் தட் சேஞ்சஸை வந்து சொல்லியிருக்காங்க சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஓகே ஸோ இங்கே வந்து ட்ரூ பற்றி கேட்டிருக்காங்க அது நீங்கள் ப்ரிலிம்ஸில் எழுதினாலும் மெயின்ஸில் எழுதினாலும் இது டைம் கன்சியூமிங் இதை வந்து லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிருங்க இப்போ போட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கடைசியில் ஆனால் முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை பேர் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு கண்டுபிடிக்க முடியுதுன்னா தாராளமாக சால்வ் பண்ணுங்கள் இன்னொன்று இந்த மாதிரி வருது அப்படின்னா கீழே ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வருது அப்படின்னும் பொழுது பாக்கி நான் எலிமினேட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சரியா இங்கே
கேசவானந்தா பாரதி lost the case. So actually அவர் வந்து first petitioner இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸ்டார்டிங்லயே. So did he lose the case? He died on Sunday is the case that bears his name as the first petitioner. அவரோட கேஸ் வந்து அவர் தான் first petitioner இருந்திருக்காரு. His Holiness கேசவானந்தா பாரதி ஸ்ரீபட Galvaru, West State of Kerala gave the head of Ednir Mutt in Kasargod a national profile and important place in legal studies. Okay. So இங்க வந்து நார்மலா அந்த விஷயத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. Okay. So he lost. Okay, what is irony? முரண். Okay, முரணா இருக்கிற ஒரு விஷயம் against இருக்கிறது is that he lost the case. அங்க நமக்கு விஷயம் இருக்கு. So he அப்படின்னா இந்த பர்சனை தான் அவங்க மீன் பண்றாங்க. This person, okay. Okay, so நமக்கு ஒரு விஷயம் கரெக்டா தெரிஞ்சிருச்சு. A வந்து கண்டிப்பா ட்ரூன்னு தெரிஞ்சிருச்சு. Okay, அப்ப A கண்டிப்பா ட்ரூனா இந்த ஆப்ஷன் மட்டும் நமக்கு வராது. ஏவும் ஃபாலோ ஆகணும்ல. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? சி செக் பண்ணலாமா? ஸோ சி செக் பண்ணா நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ சி செக் பண்றீங்கன்னா there is an unanimity in majority about what constituted the basic structure of constitution. So what is unanimity is enmity பத்தி பேசுறோம் அப்படின்னா அத unanimity அப்படின்னு சொல்லுவாங்க. So let's search for this about the constituted the basic structures பத்தி constitution பேசி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க தேடும் பொழுது எப்பவுமே என்ன பண்ணணும்னா வேற ஏதாவது வேர்ட்ஸும் இருக்கான்றதை ரீட் பண்ணிட்டே போவீங்களா, வேற ஏதாவது கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்லி தேர் வாஸ் நோ அன்அனிமிட்டி. ஸோ எனிமிட்டி இல்லை இந்த மெஜாரிட்டி அபவுட் வாட் கான்ஸ்டியூட்டட் த பேசிக் டாக்ட்ரின். ஈச் ஜட்ஜ் ஹேட் இஸ் ஓன் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ். அவங்களுக்குள்ள எந்த விதமான எனிமிட்டியும் இல்லை. ஓகேயா? ஓகே, ஸோ தேர் இஸ் அன்எனிமிட்டின்னு சொல்லியிருக்காங்க. வேர் திஸ் வில் நாட் கம். அப்போ சி வராதுன்னா இது ரெண்டும் நமக்கு வராது. அப்போ நம்ம ஏ இல்லைன்னா ஏடிக்குள்ள தான் நம்மளோட ஆன்சர் இருக்கு. ஓகே, ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்னு தெரியும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ மேல ஏதாவது இருக்கா? பார்லிமெண்ட் cannot remove fundamental rights by amending the constitution though it is. ஓகே, இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, but the case turned out to be about the extent of parliament's power to amend the constitution. So amend பண்ணனும்னு கொடுத்திருக்காங்க. என்னது? The majority ruled that parliament cannot remove fundamental rights by amending the constitution though it upheld the amendment that removed the fundamental right to the property. So on the fundamental right வந்து they have removed. ஆனா the court said that while the parliament had vast powers to amend the constitution, அவங்களுக்கு amend பண்றது இருக்கு. What is amend? Amendmentனா என்னது? ஒரு விஷயத்தை நீங்க ஆடோ இல்ல டெலிட்டோ இல்ல மாடிஃபையோ பண்றத நீங்க amendment போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, so it would not violate its basic structure. ஓகே, சரி. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா குட் நாட் வைலேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தாங்களா, வேர் திஸ் இஸ் ட்ரூ. சரியா? ஸோ அப்போ ஏ அண்ட் டி வருது அப்படின்னா நம்ம இதுதான் ஆப்ஷன் போட்டுட்டு போயிடலாம். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வராது. சரியா? ஸோ இது நமக்கு அது கீழேயே இருந்தது. ஸோ அதனால இது வருதுன்னு தெரிஞ்சது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். According to the passage, what is the critics? So critics பத்தி நம்ம பார்த்தோம். View regarding the basic structure doctrine. So அதுக்கு தான் நான் வந்து எப்பவுமே வந்து ரீட் பண்ணும்பொழுது தெளிவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? The basic structure doctrine upsets the balance of power in favor of Supreme Court over the Parliament. Okay, upsets the balance of power in favor of Supreme Court over the Parliament. அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கிரிட்டிக்ஸ் என்னது? செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 2. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நாட் மென்ஷன்ட். ஓகே, இது வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த நீங்க பாருங்க. இது எங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு த ஃபீச்சர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி நமக்கு எங்க கொடுத்துருந்தாங்க? இப்போதான் நம்ம வாசிச்சோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்செட்ஸ் பத்தி இருக்கு. எதுவுமே இல்லை. ஓகே, ஓப்பன் மைண்டடா இருக்காங்க. And the list has been left open ended. Okay,
Fundamental rights, judicial. Okay, இந்த இடத்துல நம்ம என்ன படிச்சோம்? Enmity, the major about they constituted the basic doctrine. Each judge had his own list of essential features. Parliamentary democracy, fundamental rights, judicial review, secularism, etc. have been held as a part of basic structure. Okay. So அப்போ இந்த நாலு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. Parliamentary democracy, fundamental right, judicial ஓட review and secularism. இந்த நாலு விஷயத்துல நமக்கு எது இல்ல? இது இருக்கு, இது இருக்கு, இதுவும் இருக்கு. இது ஈக்குவாலிட்டி பத்தி நமக்கு அங்க கொடுக்கல. ஓகே, சோ அதுதான் நமக்கு இல்ல. அப்ப எது ஆன்சரா வரும்? நமக்கு ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். பிகாஸ் தேவ் ஆஸ்க்ட் ஃபார் நாட் மென்ஷன்ட். ஓகே, ஓகே, so let's go to the error spotting questions. So error spotting பண்ணும்பொழுது மேல படிக்கணும். either அதுல எது கரெக்ட்னு கேட்பாங்க, இல்ல எரர் எதுன்னு கூட நமக்கு கேட்பாங்க. And out of sight, out of mind mentality can take held when people lost their connection to the nature. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? And out of sight, out of mind mentalityல can பக்கத்துல நம்மளுக்கு base form take hold when. Okay, so when சொல்லும் பொழுது it relates to time. People வந்து lose their, so lose their plural தான் இருக்கு. connection to கிடையாது, connection with the nature. So preposition பார்த்து யூஸ் பண்ணோம். so connection with நம்ம சேர்த்து சொல்லுவோம்ல, so அங்க to the nature கிடையாது, with கூட. ஓகே, சரி. so அப்போ fourth optionல we have an error. okay, next question போலாம். okay, the global clamor for a COVID-19 vaccine has whipped up unrealistic expectations that one is just around the corner. சரியா? ஸோ இங்க வந்து கிளாமர்னு ஒன்று சொல்லியிருக்காங்களே. கிளாமர் இஸ் வாட்? ரொம்ப லவுடா வந்து ஒரு விஷயத்த பேசுவாங்க, கத்தி சொல்ற விஷயத்த வந்து கிளாமர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த குளோபல் கிளாமர் வந்து ஃபார் COVID-19 வேக்சின் வந்து ஹேஸ் whipped, okay, whipped up unrealistic expectations கொண்டு வந்திருக்கு. that one is just round the corner, around the corner. around the corner is ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. so around the corner. okay, so அப்ப எங்க எரர் இருக்கு? fourth part of the sentenceல you have an error. okay, next question போலாம். India and the world will gain from a vaccine that has been critically and transparent evaluated and not one that crosses a chimerical finish in line first. okay, சரி. so இங்க வந்து நம்ம எப்பவுமே பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் பாருங்க? and அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி என்ன கொடுத்துருக்கு? கிரிட்டிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க வந்து எப்படி டிரான்ஸ்பரண்ட் வரும்? நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்லி. ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து கைமரிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆதாரமற்ற இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கைமரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினிஷ் லைன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இங்க என்ன வரும்? நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்லி. ஸோ வே யூ ஹேவ் தேர் தேர்ட் பார்ட் ஆஃப் யோர் sentence. next question போலாம். okay, next question. AZD1222 has been already tested in phase 1 and phase 2 trials where the data on its safety எல்லாமே பாருங்க, on its safety and ability, safety பத்தி பேசியிருக்காங்க, ability to introduce a relevant response by the immune system. so preposition immune system மூலமா were evaluated and independent peer review had deemed, had பக்கத்துல V3, it fit to பக்கத்துல base V3 in larger populations. okay, so அப்ப நமக்கு எங்க எரர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஆல்ரெடி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது has been already நம்ம சொல்லக்கூடாது, has already been tested. okay, so நம்ம வந்து ஒரு present perfect பத்தி பேசுறோம். so அப்போ வந்து இந்த இடத்துல வந்து has already been தான் நம்ம சொல்ல முடியும். has been already tested நம்ம சொல்லக்கூடாது. so first partலயே you have an error. okay, next question போலாம். எஸ்ரா ஜாக் கேட்ஸ் பிக்சர். ஸோ இங்கே ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேரை வந்து ப்ளூரலில் சொல்லும் பொழுது இப்படியும் சொல்லலாம், ஆர் யூ கேன் டெல் இட் ஆஸ் ஈவன் திஸ். ஓகே, சரி. ஸோ எஸ்ரா ஜாக் கேட்ஸ் பிக்சர் புக் இஸ் த மோஸ்ட் செக்ட் அவுட் வால்யூம் ஆஃப் ஆல் டைம் இன் த நியூயார்க்
பப்ளிக் லைப்ரரி. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துல இல்லாட்டி வந்து ஒரு டைம்ல அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அட் யூஸ் பண்ணுவோம். இன்னும் பொழுது ஒரு க்ளோஸ்டான ஒரு விஷயம், ரொம்ப பெரிய லார்ஜர் ஏரியா கூட நம்ம சொல்லுவோம். இங்க வந்து நியூயார்க் பப்ளிக் லைப்ரரின்னு குடுத்துட்டாங்க. அப்ப நம்ம சொல்ல வேண்டாம். வி கேன் புட் இட் அஸ் அட். சரியா? அப்போ வந்து 4th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து we have completed the session. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ meet you guys in the next session. Have a great day. Thank you.